ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பொன்னாங்கண்ணி கீரை கடையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பொன்னாங்கண்ணி கீரை கடைகளுக்கு 1/4 மணி நேரம் பாசிப்பருப்பும் துவரம் பருப்பும் ஊற வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் ஊறினா போதும், ரொம்ப நேரம் ஊற வேண்டாம். அப்புறம் எப்பயும் போல் பூண்டு, தக்காளி 2 தக்காளி சேர்த்துருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய், வெங்காயம் ஒரு 4-5 சின்ன வெங்காயம், ஒன்றரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். நம்ம அப்புறம் எப்பயும் போல் மஞ்சள் பொடி, காயப்பொடி சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வேக வச்சிடலாம். 2 விசில் விட்டால் போதும். ஏற்கனவே பருப்பு ஊறினதுனால ரொம்ப விசில் விட தேவையில்லை, 2 விசிலில் வெந்துடும். இப்போ விசில் வந்தோடனே பருப்பில் கீரையை சேர்த்து போட்டு வேக வச்சிடலாம். பொன்னாங்கண்ணி கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கூட வேக வச்சுக்கலாம். கீரையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். கீரை ஒரு 5 நிமிஷம் அந்த பருப்போடையே சேர்ந்து வேகணும், நல்லா வேகணும். பொன்னாங்கண்ணி கீரை கொஞ்சம் டைம் எடுக்கும், வேகட்டும். இப்போ இதை கீரையை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக ஒரு சுற்றிட்டேன். அவ்வளோதான். கடையிறவங்க கடையலாம். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன கடாயில் எண்ணெயை ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். அதில் கடுகு உளுந்து போட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை தாளிச்சிக்கலாம். அவ்வளோதான். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு அந்த கீரையில் சேர்த்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பொன்னாங்கண்ணி கீரை கடையில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.